Taste the Daily. வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். செங்கோட்டையினுடைய அண்ணனுடைய காளியப்பனுடைய மகன் செல்வன் திமுகவிலிருந்து விலகி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் இன்றைக்கு அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். திமுகவில் சுற்றுச்சூழல் மாவட்ட பொறுப்பில் இருந்து செல்லும் அந்த கட்சியிலிருந்து விலகி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 100க்கும் மேற்பட்டவரோடு இன்றைக்கு சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் அதிமுகவினுடைய வளர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவிலே காளியப்பன் ஏற்கனவே பங்களித்திருக்கிறார். அவரது மகன் திமுகவிலே சுற்றுச்சூழல் மாவட்ட பொறுப்பில் இருந்திருக்கிறார். தற்போது கட்சியினுடைய வளர்ச்சிப் பணிகளை பார்த்து அவர் திமுகவில் இருந்து விலகி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலே இன்றைக்கு அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவரோடு 100க்கும் மேற்பட்டோர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார். காளியப்பனுடைய மகன் செல்லும் கடந்த 2021ஆம் ஆண்டு திமுகவிலிருந்து சுற்றுச்சூழல் பிரிவிலே மாவட்ட பொறுப்பில் இருந்திருக்கிறார். திமுகவில் இருந்து இன்றைக்கு விலகி இருக்கிறார். குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய 175 சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அந்த எழுச்சி பயணத்திலே பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்ததையும் அந்த வரவேற்புகளுக்கு மத்தியிலே அதிமுக பொதுச்செயலாளருடைய எழுச்சி உரை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிற எழுச்சி இவற்றை எல்லாம் பார்த்து இன்றைக்கு கே செல்வம் இன்றைக்கு அதிமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செல்வத்திற்கு குறிப்பாக அதிமுகவுடைய கழக தொண்டனை அணிவித்து அவரை உற்சாகமாக வரவேற்று கழகத்தில் இணைந்து மக்களுக்கான சேவையை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போன்ற கழகத்தில் இணைந்த ஒவ்வொருவருக்கும் கழகத்தினுடைய துண்டுகளை ஒவ்வொருவருக்கும் அணிவித்து அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக செல்வம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு முன்னாளை போன்று மிகப்பெரிய அளவில் ரோஜா பூ மாலையை அணிவித்து நன்றி தெரிவித்துக் கொண்டார். கட்சியில இணைந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது, ஏழை எளிய மக்களுக்காக நீங்கள் உங்களுடைய சொந்தம் பணியும் அமைய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேட்டுக் கொண்டார். கட்சியில இணைந்த அனைவரோடும் குறிப்பாக குழு புகைப்படத்தை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர், ஈரோடு மாவட்ட பொறுப்பு மாவட்ட கழக செயலாளர் இருக்கக்கூடிய செல்வராஜ் உள்ளிட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் உடனிருந்தது குறிப்பிடத்தக்கது. 72 முதல் அரசியலிலே 53 ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்த திரு கே செங்கோட்டையன் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் மிக முக்கியமான காரணமாக எனது தந்தை திரு கே காளியப்பன் அவர்கள் அன்று முதலே செயல்பட்டு வந்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும். ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு 2.5 கோடி தொண்டர்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த இயக்கத்திலிருந்து துரோகம் செய்து வெளியேறிவிட்டு இன்றைய தினம் தாபாகவிலே அடக்கமாகி அங்கே இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை மாண்புமிகு எடப்பாடியார் மீது கூறி வருகிறார். அது அனைத்தும் தவறானது. இந்த ஈரோடு மாவட்டத்திலே அஇஅதிமுக என்னும் இயக்கம் வளர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக எங்களது குடும்பம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மையாகும். நாங்கள் இல்லை என்றால் நிச்சயமாக எங்களது சித்தப்பா திரு கே செங்கோட்டையன் அவர்கள் 2016 தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். அதே போல 2016 தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்க மாட்டார். 2006 தேர்தலிலுமே வெற்றி பெற்றிருக்க மாட்டார். இதுதான் நிதர்சனமான உண்மை. நாங்களும் எங்களது குடும்பங்களும் எங்களது சொந்த பந்தங்களும் மற்றும் கழக தொண்டர்களும் உழைத்த உழைப்பிற்காகவே அங்கே கோபிச்செட்டிப்பாளையத்திலே 9 முறை அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். கழக தொண்டர்களும் நாங்களும் இல்லை என்றால் அவர் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்க மாட்டார். நாங்கள் தான் அவருடைய வெற்றிக்கு முழுமையான காரணம். தொண்டர்களும் சொந்த பந்தங்களுமே இவர்களை எல்லாம் அனாவசியமாக வெளியேற்றிவிட்டு இன்றைய தினம் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அவதூறு பரப்புவதை தயவு செய்து கைவிட வேண்டும் என்று இந்த பேட்டியின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமின்றி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அதிகாரிகளுடைய
ராஜ்யம் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு உதாரணமாக திமுக தொண்டர்களுக்கு இதுவரை குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையத்திலே ஒரு காரியங்கள் கூட மாவட்ட செயலாளர் அவர்களால் அங்கே நிறைவேற்றி கொடுக்கப்படவில்லை என்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய விஷயமாக நாங்கள் கருதுகின்றோம். அது மட்டுமின்றி மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய பெயரை சொல்லி கோபாலபுரம் SA ரமேஷ் என்பவர் இங்கே துறைப்பாக்கத்திலே சென்னையிலே அமைந்துள்ள CL பெயின் மேத்தா கல்லூரி மற்றும் சிஷ்யா OMR பள்ளியை சுமார் 700 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலங்களை அவர்கள் வளைத்து போட முதல்வர் குடும்பத்தின் பெயரையும் குடும்ப உறுப்பினர்களுடைய பெயரையும் தவறாக பயன்படுத்தி அந்த விஷயங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் 40,000 மருந்து வணிகளுக்கு சொந்தமான கல்லூரியை அவர்கள் ஆக்கிரமித்திருக்கின்றார்கள். முதல்வருடைய பெயரை தவறுதலாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கழக தொண்டர்களும் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை, பொதுமக்களும் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. எனவே வருங்கால முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை சந்தித்து நாங்கள் எங்கள் குள்ளம்பாளையம் கிராமம் மற்றும் கோபி தொகுதி மக்கள் இங்கே எங்கள் மாவட்ட பொறுப்பு செயலாளர் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் முன்னிலையிலே இன்றைய தினம் மாண்புமிகு வருங்கால முதல்வர் அவர்களிடம் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இதை எங்களை இணைத்துக் கொண்டதற்கு வருங்கால முதல்வர் எடப்பாடியார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை எங்களது சார்பாகவும் எங்களது குடும்பம் சார்பாகவும் குள்ளம்பாளையம் கிராமம் சார்பாகவும் கோபி தொகுதி மக்கள் சார்பாகவும் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வருகின்ற 2026 பொதுத் தேர்தலிலே யாரை கழக வேட்பாளராக அண்ணன் எடப்பாடியார் அறிவித்தாலும் அவரே இரட்டை இலை சின்னத்திலே அங்கே வெற்றி பெறுவார் என்பதை மிக உறுதியாக நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன கேக்குறீங்க? அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போயிட்டு திரும்பவும் திமுகல நேற்று உங்களை நீக்கி இருக்காங்க, இன்று சேர்ந்திருக்கீங்க, என்ன காரணம்? அதாவது நான் பிறந்ததிலிருந்தே அதிமுக குடும்பத்திலேயே வளர்ந்தவர். நாங்கள் எல்லாம் கூட்டு குடும்பமாக 1996 வரை ஒரே குடும்பத்திலேயே நானும் திரு கே செங்கோட்டையன் அவர்களும் ஒரே குடும்பத்திலே ஒரே வீட்டிலே தான் வாழ்ந்து வந்தோம். 2019 எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவர் செய்த சில வேலைகள் காரணமாக நான் இந்த இயக்கத்திலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் என்பது நிதர்சனமான உண்மை.